ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் விலாக். ஆர்எஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, வரமிளகாய், பூண்டு, உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக வேணும்னாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரப்பாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.